ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் தான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ். அதாவது எல்லா வீட்டுக்கிடையுமே அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்ட் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. அதுக்கு காரணம் என்ன தான் நியூக்ளியர் பாம் வந்து இங்கே போட்டாலும் இந்த நாட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாதுகாப்பு விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா World War III வந்தால் கூட சேஃபஸ்ட்டான ஒரு கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாண்ட். இங்கே வந்து மேக்ஸிமம் சண்டை வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் வந்து இது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்லேயே வந்து இவங்க வந்து எந்த சண்டை வந்தாலும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து எந்த நாட்டோடையும் சண்டைக்கும் போக மாட்டாங்க, எந்த நாடும் இவங்க கூடயும் சண்டைக்கு வராது. எங்கே சண்டை நடந்தாலுமே இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸோட சேஃப்டிக்காக இங்கே வந்து அண்டர் கிரவுண்டு பங்கர் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் பங்கர். அது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். இன்றைக்கி அதை பற்றி தான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சிட்டிசன்ஸோட சேஃப்டிக்காக 1963 சுவிட்சர்லாண்ட் எனக்கு லைட் போட்டுக்கிறேன். இங்கே ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். இங்கே லைட் ஒர்க் ஆகல. ஓகே, லைட் போட்டுப்போம். ஓகே, லைட்டான ஆயிடுச்சு. 1963 வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரூல் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்தால் இங்கே இருக்கிற மக்களோட சேஃப்டிக்காக ஒரு அண்டர் கிரவுண்டில் எல்லாரோட வீட்டுக்கு அடியிலையும் இந்த மாதிரி பங்கர் பில்ட் பண்ணணுன்றது தான் அந்த ரூல். இது வந்து பார்த்திங்கன்னா 1963 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில்ட் பண்ண எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக அண்டர் கிரவுண்ட் கெல்லருக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பங்கர் இல்லை, பங்கர் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எஸ், இதுதான் அந்த பங்கர். இதான் அதோட டோர். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டீல், கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும் இந்த டோர். இதோட ஹேண்டில்ஸ், அப்புறம் இது லாக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளேருந்து லாக் பண்ணுறதுக்கான ஸ்பேனர், இது உள்ளேருந்து லாக் பண்ணுறதுக்கான சிஸ்டம். இந்த டோர் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் டோர். இது உள்ள இந்த சிமெண்ட் பிளாக் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அதுக்குள்ளே இருக்க கெல்லர். இந்த பங்கருக்குள்ளே போகும்போது இதில் நார்மலாக வந்து பெட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியமான விஷயம். பங்கர் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பங்கர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா, நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பங்கர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே வந்து எந்த ரேடியேஷனும் அஃபெக்ட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் இந்த கெல்லருக்குள்ளே வந்து பெட்டு இதெல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம தேவையான டைமில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பெட் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே எப்படி காற்று வரும் அப்படின்றதுக்கு ஒரு இதுதான் அந்த ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஃபில்டர். இது மூலயமா தான் உள்ளே காற்று வரும். இந்த சிஸ்டம் வந்து எவ்ரி 10 years ஒரு டைம் வந்து இவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி டைம் வந்துச்சுன்னா இது மூலயமா இங்கே வந்து அதாவது ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து இதுக்குள்ளே கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கூட இதை வந்து நீங்கள் கையில் வந்து ரன் பண்ணலாம். இந்த திங் வந்து நீங்கள் கையில் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரி பண்ணவும் வேணாம். இதில் ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் இது வந்து எலக்ட்ரிக்கல் பவர் எல்லாமே ஒர்க் ஆகும். இங்கே இருக்க அந்த நாப். மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் பவர் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியே கட் ஆனாலும் இந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு 24 hours ஏர் சப்ளை கொடுத்துட்ருக்கும். அதோட முக்கியமான விஷயம், இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரூம்ஸ். இது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால ஒருத்தருக்கு ஒன்று தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எமர்ஜென்சி டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உள்ள பெட்டு, அதுக்கப்புறம் வந்து கேன் ஃபுட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே தான் வரப்போகிறது இல்லைன்றதுனால இப்போ இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா
இந்த ஒயின், அதுக்கப்புறம் ரொம்ப கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறது. மோஸ்ட்லி ஒயின் தான் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப கூல் டெம்பரேச்சரும் அதுக்கான அந்த பக்குவமான ஒரு 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 வெதர் வந்து இங்கே மெயின்டைன் ஆகும், ரொம்ப கூல். ஸோ அதனால் வந்து இங்கே ஒயின் பாட்டில்ஸு அதெல்லாம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு வெள்ளைக்காரரோடது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு, ஒயின் பாட்டில்ஸு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன வச்சு இது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி மளிகை சாமான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, கேன்டு ஃபுட். வெள்ளைக்காரங்க வந்து ரொம்ப உஷாரானவங்க, எல்லாமே கரெக்டாக என்னென்ன வேணுமோ வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க தான் எப்படி வச்சுருப்போம். நமக்கே உண்டான பழக்கம், தேவையில்லாத சாமான் தான் கொண்டு வந்து போட்டு இதுக்குள்ளே வச்சுருப்போம். இருங்க, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு யூஸ் இல்லாதனால தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இல்லாட்டி இதுக்குள்ளே வந்து நீங்கள் தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம். எங்கே எப்போ சண்டை வரப்போகுது, அதனால் அந்த தைரியத்தில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இங்கே இருக்கிற மெயினான விஷயம் வந்து இந்த ஏர் ஃபில்டர், இந்த பங்கர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வார் வந்தால் கூட எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், எந்த ஒரு ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணாமல் எல்லா பீப்புளுக்குமே ஒரு பர்ஃபெக்ட் ஷெல்டர் வரணுன்றதுக்காக கவர்மெண்ட் இந்த ரூல் கொண்டு வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து இது கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஷெல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வந்து 1400 ஃப்ராங்க்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு சொல்லணும்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக பே பண்ணோம். ஏன்னா கவர்மெண்ட் ஷெல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட்டும் இது இல்லாமல் செப்பரேட்டாக கவர்மெண்ட்டுமே வந்து சுவிட்சர்லாண்டில் நிறைய பங்கர்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் மாசாக போய் உள்ளே இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியான பெரிய பங்கர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோத்தாட்னு ஒரு டனல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் உள்ளே வந்து போய் சேஃபாக இருக்கிறதுக்கான பங்கர்ஸ் வந்து அவங்க உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொதுவான பங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க யூஸ்வலாக டேக்ஸ் கட்டணும். ஆனால் இண்டிவிஜுவலாகவே எல்லா வீட்டுக்கு அடியிலையுமே எல்லா இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கு கீழேயுமே இந்த மாதிரியான கெல்லர் கண்டிப்பாக இருக்கும். இந்த பங்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து வார் டைம்லன்னா அப்படி இல்லைனாலும் நார்மலாக இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறது யூஸ் பண்ணலாம். பட் இந்த டோரை பார்க்க தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய டோரு, இவ்வளோ திக்கு, உள்ளே போட்டு மூடிட்டு ஒரு நாள் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி. இதை பார்த்தாலே ஒரு பயம் உள்ள பக்குன்னு அடிக்கும். சரி, இருந்தாலும் ஒரு நாள் வீடியோவில் காட்டணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப சேஃபான கண்ட்ரியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நிறைய ரீல்ஸில் போட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வேர்ல்டு வார் 3 வந்துச்சுன்னா எந்த கண்ட்ரி ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னும் போது சுவிட்சர்லாந்து எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி பங்கர்ஸ், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த புது விஷயத்தை சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். Until then, bye. This is Thiru Vlogs.